नमस्ते। राष्ट्रभाषा पहला पत्र भाग 3 एकांकी लेसन 5 कून का बदला। सारांश पेज नंबर 222। कून मर्डर, बदला रिवेंज। अंग्रेजी के सुप्रसिद्ध नाटक जूलियस सीजर के आधार पर कून का बदला नामक एकांकी लिखा गया है। अंग्रेजी इंग्लिश सुप्रसिद्ध वेरी फेमस। इंग्लिश வெரி ஃபேமஸ் பிளே ஜூலியஸ் சீசர் கே ஆதார் மீன்ஸ் அடிப்படை, அதை பேஸ் பண்ணி கூன் கா பதுலா என்னும் பெயரில் ஒரு ஏகாங்கியை எழுதியிருக்காங்க. ஏகாங்கி மீன்ஸ் वन एक्ट प्ले। प्रमुख साहित्यकार विलियम शेक्सपियर ने इसकी रचना की। वेरी इम्पॉर्टेंट लिटरेचर पोएट राइटर, इंग्लिश लिटरेचर पोएट राइटर विलियम शेक्सपियर இதனை படைத்திருக்கிறார். इस एकांकी में दो बातें प्रमुख रूप पाई जाती है। इन द वन एक्ट प्ले टू इम्पोर्टेंट थिंग्स சொல்லியிருக்காங்க. एक है ब्रूटस का विश्वासघात और दूसरा है एंटनी का प्रभावोत्पादक भाषण. ஸோ ஒன்று ப்ரூட்டஸ்னுடைய விஸ்வாசघात அப்படின்னா பிரிட்ரயல், நம்பிக்கை துரோகம். இன்னொன்று एंटनी का प्रभावोत्पादक भाषण, உங்கள் நண்பனுக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்கும் வகையில் ஒரு இஃபெக்டிவான भाषण स्पीच கொடுத்துருக்காரு. बहादुर सिपाही होने के कारण सीजर कई लड़ाइयाँ जीत चुका है. ஸோ பஹாதூர் ரொம்ப ஒரு கரேஜியஸான ஒரு சிப்பாயியாக இருந்தது ரீசன்னால் சீசர் நிறைய வாரில் ஜெயிச்சிருக்காரு. जीतना विक्ट्री. इससे सीजर रोम का प्रसिद्ध वीर बना और उसका गौरव भी बढ़ जाता है. இந்த காரணத்தினால் சீசர் ரோமனுடைய ஒரு ஃபேமஸ் வீரனாக மற்றும் ஒரு கௌரவத்தையும் அவர் गौरव अடைந்தார். सीजर की बढ़ती हुई कीर्ति से उसके दोस्त जलने लगते हैं. ஸோ சீசருக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ், கீர்த்தி, ஃபேம், புகழ், அதை பார்த்து அவருடைய நண்பன் ब्रूटस பொறாமை கொண்டார். सीजर के बादशाह बन जाने की शक्का से सीजर का दोस्त ब्रूटस उसकी हत्या कर देता है. ஸோ சீசர் எங்கே கிங் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு டவுட்னால சீசரை தோஸ்த் அவங்களுடைய ஃப்ரெண்டு ப்ரூட்டஸ் வந்து ஹத்யா மீன்ஸ் கொலை செய்து விட்டார். अपने आत्मीय मित्र ब्रूटस से मार खाकर दुखी मन से सीजर अंतिम सांस छोड़ता है. अपनी ஆத்மீய மித்ர டியரஸ்ட் ஃப்ரெண்டு ப்ரூட்டஸே தன்னை கொலை செய்து விட்டார் என்று அவருக்கு தெரிந்தவுடன், அதை உணர்ந்தவுடன் अंतिम सांस அவருடைய கடைசி மூச்சை விட்டுவிட்டார். बाद में जनता के सामने आकर ब्रूटस सीजर के बारे में गलत बातें फैलाता है. ஸோ அத்துடன் இல்லாமல் அவர் என்ன பண்ணார், பாத்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் அவரை நண்பனை கொலையும் செய்துவிட்டு அதன் பின்னர் மக்களிடத்தில் பீப்பிள் கிட்ட போயிட்டு அவர் ஒரு தவறான ஒரு மெசேஜை பரப்பி விடுறாரு. ஃபெயிலாத்தானா டு ஸ்ப்ரெட், கலத் மீன்ஸ் ஃபால்ஸாக சீசரை பற்றி ஃபால்ஸான விஷயத்தை, தவறான விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. और कहता है कि वह रोम को ज़्यादा प्यार करता है. वह क्या, और அது அத்துடன் இல்லாமல் அவர் சீசருக்கு ரோமை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த மக்களை விட அந்த ரோம் நாட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ब्रूटस की ऐसी बातें सुनकर लोग उसे ही बादशाह बनाना चाहते हैं. இந்த ப்ரூட்டஸினுடைய இந்த பேச்சை கேட்ட உடனே ரோம் நாட்டு மக்கள் உடனடியாக ப்ரூட்டஸை பாதுஷா கிங்காக आसपट्टांग. इसी बीच में एंटनी सीजर की लाश लेकर वहाँ आकर भाषण देता है. इसी बीच ना इधर नடுவே, बीच मीन्स मिडल, இதன் நடுவே ஆண்டனியும் சீசருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் அந்த லாஷ், அந்த டெட் பாடியை கொண்டு வந்து அங்கே भाषण ஸ்பீச் கொடுக்குறாங்க. उसकी बातों से लोगों को मालूम होता है कि सीजर की वजह से रोम की आमदनी बढ़ गई. ஸோ அந்த அவர் ஆண்டனியோனுடைய அந்த
எஃபெக்டிவான ஸ்பீச். அந்த ஸ்பீச்சை கேட்ட உடனே அந்த சீசர் நாட்டு மக்கள் உண்மையை புரிந்து கொண்டாங்க. உண்மையிலேயே சீசர்னால தான் இன்கம் வந்து ரோம் நாட்டுக்கு இன்கம் பெருகி இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சீசர் இருந்ததுனால தான் ரொம்ப அவரோட அந்த ரோம் நாடு வெல்த்தியாக இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆம்தானி மீன்ஸ் இன்கம். और सीजर ने अपने वसीयतनामे में हर एक रोम के नागरिक के लिए कुछ अशरफियाँ छोड़ी हैं. அத்துடன் இல்லாமல் சீசர் என்ன பண்ணினாருனாக்கா வசியத்துநாமே அப்படின்னா அந்த உயில் பத்திரம், அந்த டெஸ்டாமெண்ட் இங்கிலீஷில் அந்த கடைசி உயில் பத்திரத்தில் அவர் என்ன எழுதியிருக்காருனாக்கா நாகரிக் மீன்ஸ் சிட்டிசன், ரோம் நாட்டினுடைய எல்லா சிட்டிசனுக்கும் குச் அஷ்ரஃபியானா காயின்ஸ், கொஞ்சம் காயின்ஸ் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த உயிரில் எழுதியிருக்காரு. சப் சுன்கர் லோக் ப்ரூட்டஸ்கோ மார் டால்தே ஹேன். இதையெல்லாம் கேட்டு அந்த ரோம் நாட்டு மக்கள் அந்த ப்ரூட்டஸை அடித்தே கொன்று விட்டார்கள். और इस प्रकार एंटनी अपने दोस्त के खून का बदला लेता है. இது போன்று ஆண்டனி தன்னுடைய நண்பனுக்காக நடந்த அநியாயத்துக்கான நியாயத்தை தேடிக்கொண்டார். கூன்கா பதிலா, கூன்னா கொலைக்கான பதிலா மீன்ஸ் रिवेंज पழிவாங்கும் தருணத்தை தீர்த்து கொண்டார். प्रस्तुत एकांकी का कथासार पूरा का पूरा सीजर की हत्या के बाद जनता के बीच में ब्रूटस और एंटनी के भाषण पर आधारित है. सो प्रस्तुत मीन्स प्रेजेंटेड கொடுக்கப்பட்ட இந்த ஒன் ஆக்ட் பிளே கதாசார்னா அந்த ஸ்டோரி டீட்டெயில்டாக பூரா கம்ப்ளீட்டாக சீசருடைய குலைக்கு அதுக்கப்புறம் நடந்த அந்த ஜனதா கே பீச் மக்களின் நடுவே நடந்த நிகழ்வுகள், ப்ரூட்டஸ் और ஆண்டனி கே பாஷன், ப்ரூட்டஸ் மற்றும் ஆண்டனி 2 பேரும் கொடுத்த அந்த பாஷன் ஸ்பீச்சில் ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டு இருக்கிறது இந்த சாராंश. Thank you for watching. Like, share and subscribe to SK Shiksha. धन्यवाद.